हेलो फ्रेंड्स वणकम बंदनम नमस्ते नमस्कार भगवत ईश्वर मुतु फ्रॉम मुंबई मुतु पापा इन कन्याकुमारी இன்னைக்கு காலையில் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் செஷனில் 24,583 க்ளோஸ் ஆயிருக்கு. 83 பாயிண்ட் டவுனில். அப்போவே சொன்னேன் நிஃப்டி வந்து 24,620 640 ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கீழே மூமெண்ட்ஸ் போகிறது வந்து 24,490 460 வரைக்கும் வரும். க்ளோசிங் பேசிஸில் வரலாம். 460க்கு கீழே போனால் மழை கீழே தான் வரும். நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 360 24 360 இருக்கும். அதுக்கு கீழே 240 வரைக்கும் 330 290 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்னன்னா ஓப்பன் ஆனதே ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. 24,584 ஆஸ்பாஸ் 80-85 பாயிண்ட் டவுனில். மேலே சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் 24,624 வரைக்கும் போயிட்டு ஸ்டெடியாக கீழே தான் க்ளோசிங் வந்திருக்கு. 490 அடிச்சது, 460 அடிச்சது, 360 அடிச்சது, 303 லோ வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்கு. இது காரணம் என்னன்னா கடைசியில் க்ளோஸ் ஆனது வந்து 24,360 தான் க்ளோஸ் ஆயிருக்கும் சொன்னேன். ஆனால் 24,336 க்ளோஸ் ஆகி 336 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று ஒரு 100 பாயிண்ட் டவுனு, இன்னைக்கு ஒரு 336, கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் டவுனில் ஆயிருக்கு. இந்த கரெக்ஷன் வந்து வெள்ளிக்கிழமை லோ, போன வெள்ளிக்கிழமை லோ வந்து 24,190 இருந்து ரிவர்சல் ஆச்சு. அன்னைக்கு க்ளோசிங் வந்து 24,792 ஹை, க்ளோசிங் வந்து 768 க்ளோஸ் ஆயிருந்து. திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளில் பழையபடி இன்னைக்கு 24,303, கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ஃப்ரைடே ஹைலேருந்து இன்னைக்கு லோ வந்திருக்கு. காரணம் என்ன, ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் வரேன், எந்த இதுவுமே கிடையாது. பியூர்லி ஆப்ஷன் ட்ரேடிங், ஹை நெட்வொர்க் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஹையர் லெவலில் ஷார்ட்டிங் பண்ணுறாங்க. கால் புட் ஸ்ட்ராடல் போன வெள்ளிக்கிழமையே சொல்லியிருந்தேன். ஹையர் லெவலில் ஸ்ட்ராடலில் 24 above 680 ஷார்ட் கால் ஆப்ஷன் டிசம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி அட் பை புட் ஆப்ஷன் 24,500 லெவல். ஏன் அப்படின்னா இந்த 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது பஃபர் கிடைக்கும். நிஃப்டி மேலே போச்சுனாலும் இது மேலே போகும், அது கீழே வந்தாலும் கீழே வரும். பக்கா அந்த டிஃப்ரென்ஸ் ப்ரீமியம் கிடைக்கும். ரெண்டுமே திங்கள் செவ்வாய் கீழே. கோல்ட் மைன் வெட்டி எடுத்த மாதிரி தான். இது வந்து ஃபாரின் நியூஸ்னா 1 லாட் 2 லாட் அடிக்க கிடையாது. அவங்களுக்கு ஸ்பெஷல். கையில் பணம் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ பண்ணாலும் அடிக்கலாம், எவ்வளோ நாளும் வாங்கலாம், சட்டன் லிமிட்டும் இருக்கும். அதனால் இன்னைக்கு முடிஞ்சது. நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆனது அதுதான். ஹை லெவலில் வந்து 24,624, லோ 24,303, க்ளோஸ் ஆனது 24,336. ஆனால் கன்சால்டேட்டட் நிஃப்டி க்ளோசிங் வந்து 24,462 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் ப்ரீமியமில் க்ளோஸ் ஆயிருக்கு. எதுக்கு என்னன்னா கீழே வர வர அவங்க வந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க லாங் பொசிஷனுக்கு. நாளைக்கு கீழே போனால் கூட 290 260க்கு கீழே போகாது, வாங்குவாங்க. ஏன்னா வாங்கினா தான் மேலே கீழே வந்தால் தான் மேலே போக முடியும். இன்னைக்கு நிஃப்டி வந்து கன்சல்டேட் வந்து 24,462 க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 24,460 490 520 வரும். 520க்கு மேலே போனால் 560 வரும், 590 வரும், எல்லாம் ஷார்ட் கவரையும் வரும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்களோ வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா 24,462 க்ளோஸாக இருக்கு. நாளைக்கு எல்லாரும் விற்பாங்க. 490
520, 540, 590 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விற்பாங்க. ஹை லெவலில் இன்னைக்கு ஷார்ட் அடிச்சு பூரா 300, 360க்கு கீழே போனால் என்னென்ன கொடுத்துருக்கேன் அது பூரா கவர் பண்ணாங்க. கவர் பண்ணிட்டு ரிவர்ஸில் பண்ணாங்க. கால் ஆப்ஷன்லாம் வாங்குவாங்க, புட் ஆப்ஷன் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. மேலே இருக்கும்போது கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுவாங்க, புட் ஆப்ஷன் வாங்க. 300 rupees பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இன்றைக்கு என்ன பண்ணுவாங்க, கால் ஆப்ஷன் வாங்கினாங்க. 24 ஆஸ்பாஸ் 360 க்ளோசிங் வரும்னு சொல்லியிருந்தேன். 360ல் கால் வாங்குவாங்க. கீழே போக போக புட்டு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. புட்டு ஷார்ட் நாளைக்கு வரும்போது புட்டு குறையும், புட்டு மேலே பார்த்து வரும். அதை அவங்க தான் பண்ண முடியுமே தவிர நீங்களும் நானும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ டேக் கேர் வெரி ஃபுல். நிப்டி கால் ஆப்ஷனில் அநேகமான இன்வெஸ்டர்காரம் கால் வாங்குவாங்க, புட்டு வாங்குவாங்க. ரெண்டு யாரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா மார்ஜின் மட்டும்தான். ஷார்ட்டிங் பண்ணதா இருந்தால் அதுக்கு மார்ஜின் கட்ட வேண்டிய இருக்கும். இது வந்து ப்ரீமியம் மட்டும்தான். கால் வாங்குறது விற்கிறது ப்ரீமியம் மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்டு மேலே போகணும்னு நினச்சிருந்தால் நேற்று வந்து க்ளோசிங் வந்து 24,583 100 பாயிண்ட் டவுனு. இன்னைக்கு 100 பாயிண்ட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி காலையில் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தா அவுட், புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா பைசா கிடைச்சிருக்கும். சப்போஸ் கீழே போக மேலே போயிருந்தாக்கி கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தா அவ்வளோதான். இதனால் ரெண்டும் சேர்த்து பண்ணால் தான் வாங்க முடியுமா? ஒன்று கால் ஆப்ஷன் வாங்கணும், இல்லை ஒரு புட் ஆப்ஷன் விற்கணும். இல்லை கால் ஆப்ஷன் விற்கணும், புட் ஆப்ஷன் வாங்கணும் ஸ்ட்ராடலில். ஆர் எய்தர் ஒன். ஹையர் லெவலில் கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட் உட்கார்ந்துடுங்க. ஹையர் லெவலில் புட் ஆப்ஷன் வாங்குங்க, உட்கார்ந்துடுங்க. லிமிட் ரிஸ்க் இன் ஹையர் லெவல் ஃபார் திஸ். சேம் டைம் கீழே இப்போ வரும்போது இன்னைக்கு 330 இருக்கு. இன்னைக்கு வாங்கிருக்கலாம் 300, 200ல் கால் ஆப்ஷன் வாங்குங்க, புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராடல் நாட் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலாக யாரும் வாங்கி கேட்க முடியாது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பொசிஷன், லாங் ஆர் ஷார்ட், வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் வில் ஆல்வேஸ் ஹிட். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே. பேங்க் நிஃப்டி நான் நேற்று சொன்ன மாதிரி 53,500, 550, 600 தான் இருக்கும். கீழே வந்து வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. 53க்கு கீழே போனாக்கி 52,860 வரும், 560 வரும் அப்படின்னா 52,780 கிட்டத்தட்ட வந்திருக்கு. ஒரு 746 பாயிண்ட் டவுன். பேங்க் ஸ்டாக் ஆல் எல்லாம் இன்னைக்கு நெகட்டிவ் டிராக்கர். ஆல்சோ நான் என்பிஎஃப்சி கம்பெனி ஆல்சோ. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது 53,313. மேலே வந்து உடனே மேலே போயிட்டு 515. கீழே வந்து 53,100 ரொம்ப நேரம் நின்று இருந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் செஷனில் 52,960, 860, 780 கிட்டத்தட்ட கீழே வந்து கடைசியில் க்ளோசிங் வந்து 800, 700 செஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டட் 53,113 க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு. இதுக்கு என்னன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் 53,290, 400, 360க்கு மேலே போகாது. ஏன்னா ரெண்டுக்குமே கொடுத்துருக்கேன் ஒரு செட்டன் லெவலுக்குள்ள தான். பேங்க் நிஃப்டி வந்து 53, 56, 53,600 ரேஞ்ச் கீழே மேலே போனால் தான் அடுத்த ரேஞ்சில் இதாகும். அதே மாதிரி நிஃப்டி 24,680, 860, 680 க்ளோசிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடேல 860 வரைக்கும் போகலாம். எங்கேனா போகும்? கீழே வந்து 24,490, 460 ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணால் தான் மேற்கொண்டு போகும். ஓவரால் நிஃப்டி 24,024 சப்போர்ட் லெவல், ஹை லெவல் 24,680 க்ளோசிங் பேசிஸில் ட்ரேட் ஆகும் அப் டு திஸ் மந்த் டிசம்பர் எக்ஸ்பைரி. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி சொன்ன மாதிரி 53 அடித்து க்ளோசிங் கீழே வந்தாச்சு. இன்னைக்கு 770 இருக்கு. 52,000, 53,000 இன் பிட்வீன். மேலே போனாலுமே ரொம்ப கஷ்டம்தான். 53,400, 600, 500 மேலே போகாது.
கீழே வந்து 52 760 590 360 52 360 வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கும். கீழே போனா கூட 52 100க்கு கீழே போகாது, 52 அடிக்காது. யாருமே சொல்லியிருக்கேன் 52 53 ஒரு ரேஞ்ச், 53 54 ஒரு ரேஞ்ச். இந்த ரெண்டு ரேஞ்சு, மூணாவது ரேஞ்சு 50 51 அது வேற. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 52 500 53 500 ரெஸ்ட் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்ல மூவ்மெண்ட் ஆகும். நிஃப்டி வந்து 24 020 24 680 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோசிங் பேசிஸ்ல மூவ் ஆகும். கீழே இந்த 24,000 52,500 கீழே போனா தான் மேற்கொண்டு அதை பத்தி பேச வேண்டியது வரும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் முத்துமாமா ஷேர் பஜார் fully loaded technical analysis. Follow at least 3 months continuously. You will get some idea how to trade in Nifty and Bank Nifty straddle. Okay, thank you.